ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஓல்டு புக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்க கலை சொற்கள் ஓகேங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஒவ்வொரு லெசனாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா ஆக்சுவலி நான் நேற்று நான் ஒரு அதாவது கலை சொற்கள் பேஸ் பண்ணி ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொற்கள் பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பின்னாடி அந்த பழமொழி இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த 4 இது அப்படியே கேட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே உங்களுக்கு அந்த பழமொழியும் கொடுக்கலாம், மற்றதும் அப்படியே சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓகேங்களா. ஸோ 10th இப்போ 10th சும்மா ஜஸ்ட் எடுத்து பார்த்தேன், அனலைஸ் பண்ணும்போது எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உள்ள அவ்வளவா கிடையாது. ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால இருக்கிறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு தமிழ் ஓகேங்களா. ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது அது பழமொழியோட. ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த பழமொழியும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்றது புரியும் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பரிமா கலைஞரின் கலை சொல்லாக்கம் சொல்கிறது கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ பயாலஜினா உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அது மாதிரி உயர்தனி செம்மொழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீன் ரூம் அப்படின்னா பாசறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட்னா இயற்கை அறிவு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நான் நேற்று போட்டுக்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஆர்டர் ஆஃப் நேச்சர் பார்த்தீங்கன்னா இயற்கை ஒழுங்கு. அடுத்து ஸ்நாக்ஸ், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆனால் இது எப்படி கேட்குறாங்கன்றது சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோ அளவுக்கு நீங்கள் ட்விஸ்ட்டுன்னு எதிர்பார்க்குறீங்களா, அந்த ட்விஸ்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போய் நோட் பண்ணிட்டு வாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஓகேங்களா. சரி ஓகே, இது அப்படியே கேட்டிருந்தாங்க இந்த இது ஓகேங்களா. சரி பார்த்துக்கோங்க. அடுத்து இது பாருங்க, இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஓகே, இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம் ஓகேங்களா. ஏன்னா இன்டர்நேஷ்னல் அனைத்து நாடும் சேர்ந்தது இல்லையா. ஸோ அடுத்து கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். ஹை கோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள். ரிட்டு பார்த்தீங்கன்னா சட்ட ஆவணம். சப்ஸ்டான்ஷியல் லா பார்த்தோன்னா உரிமை சட்டங்கள் ஓகேங்களா. அடுத்து ப்ரொசீஜரியல் லா அப்படின்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியன் பீனல் கோட்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அடுத்து கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னா குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு. இதே சிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையியல் ஓகேங்களா. ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிரிமினல்னா குற்றவியல், சிவில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிமையியல் ஓகேங்களா. அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா, இந்திய சான்று சட்டம். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து மாற்று சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண வில்லை ஓகேங்களா. அதை அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்க, ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர், இது அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கொஸ்டின் அப்புறம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அது என்ன சொல்லுவாங்கன்னா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் சொல்லுவாங்க. இல்லை அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். டைம் இஸ் கோல் அப்படின்னா காலம் பொன் போன்றது ஓகேங்களா. அடுத்து ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஓகேங்களா. ஸோ நோ பெயின் நோ கெயின், உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை. ஹேஸ்ட் மேக் வேஸ்ட், பதறிய காரியம் சிதறும். நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல். அடுத்து பாருங்க, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னா தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். கவட் ஆல் லாஸ் ஆல் அப்படின்னா பேராசை பெருநஷ்டம். கவட் ஆல் லாஸ் ஆல் அப்படின்னா லூசால் அப்படின்னா பேராசை பெருநஷ்டம். டைமண்ட்ஸ் கட் டைமண்ட், முல்லை முள்ளால் எடுன்னுவாங்களே அது. அடுத்து ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட், எலிவலையானாலும் தனிவலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா எம்டி வெசல் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட், அதாவது அரைக்குடம் தழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க, குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அரைக்குடம் தழும்பும் இல்லைன்னா குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தா ஸ்மால் ட்ரெடர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ் ஓகேங்களா. அதை 2 தான் சொல்லுவாங்க. இதை சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம், யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் ஓகேங்களா. அதாவது அறையில் ஆடி அல்லவோ அம்பலத்தில் ஆட வேண்டும்
ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது கற்றுக்கிட்டு இதுக்கு டைரக்ட் மீனிங் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பி. ஓகே, எடுத்தோடனே ஓட ஆரம்பிச்சா ஓட முடியாது இல்லையா, அப்படி அந்த மீனிங்ல வரும். அதுதான் அறையில் ஆடி அல்லவோ அம்பலத்தில் ஆட வேண்டும். உள்ள ப்ராக்டிஸ் பண்ணாதானே அம்பலம்னா என்னது உலகம், அங்கே போய் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படு அப்படின்னும் வந்து வரும், ரெண்டு வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு வரும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்மால் ஸ்பார்க் மேக்ஸ் எ கிரேட் ஃபயர் அப்படின்னா சிறுபொறி வந்து பெரு அதாவது பெரிய ஒரு இது சின்ன சின்ன பொறி தானே, நெருப்பு பொறி சேர்ந்து தானே ஒன்னா ஒரு நெருப்பு உருவாக்கும். அது அந்த மாதிரி மீனிங்ல வருது, எல்லாமே டைரக்ட் மீனிங்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்து அந்த மீனிங் வர மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மெஷூர் இஸ் ஏ ட்ரெஷர் அப்படின்னா ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணுவாங்களே, அதுதான் மெஷூர் இஸ் ட்ரெஷர். அடுத்து ஹேஸ்ட் மேக் வேஸ்ட், பதறிய காரியம் சிதறும். ஓகேங்களா, சரி ஓகே. அதே மாதிரி இது பாருங்க, இதுவும் அங்கே 10th கொடுத்துருக்கிறதா, அதாவது அந்த பட்டம் கொடுத்து அதோட தமிழ் ஆக்கம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. பிஏனா என்ன, பிஏனா இளங்கலை, எம்ஏனா முதுகலை, அதே மாதிரி எம்எஸ்சி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா, இளம் அறிவியல். ஓகேங்களா, சயின்ஸ்ல அறிவியல், இளம் அறிவியல். இது எம்எஸ்சினா முது அறிவியல். ஓகேங்களா. ஸோ காமர்ஸ்னா என்னது வணிகவியலா, அப்ப பிகாம்னா இளம் வணிகவியல், இது எம்காம்னா முது வணிகவியல். அப்படிதான், அவ்வளவுதான் வரும். ஓகேங்களா. லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஸோ பி லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர். பேச்சுலர்னா என்னது இளங்கலை, இளங்கலை இலக்கியம். இதே பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா இளம் கல்வியல். ஓகேங்களா, இளங்கலை கல்வியல் கிடையாது, இளம் கல்வியல். அடுத்து இது எம்எட்னா முது கல்வியல், இளம் முது. அடுத்து பிஹெச்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, முனைவர் பட்டம் சொல்லுவாங்களே அது. ஓகே, அடுத்து ஐஏஎஸ் அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்னாலே ஆட்சிப்பணி. ஐபிஎஸ் அப்படின்னா போலீஸ், ஸோ இந்திய காவல் பணி. ஐஎஃப்எஸ்னா ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்திய வன பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவு பணி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா. அடுத்து ஐஆர்எஸ் அப்படின்னா இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்திய வருவாய் பணி. ஓகேங்களா. பிஇ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இளம் பொறியியல். இதே பார்த்தீங்கன்னா எம்இனா முது பொறியியல். பிடெக் அப்படின்னா இளம் தொழில்நுட்பியல், இதே எம்டெக்னா முது தொழில்நுட்பியல். ஓகேங்களா. ஸோ அது இளம் முது எங்க வந்து பாத்தீங்கன்னா இளங்கலை முதுவியல் முதுகலை அப்படின்னு வரும்ன்றத கரெக்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது ஈஸி தான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மணி மேக்ஸ் மெனிதிங் அப்படின்னா பணம் பத்தும் செய்யும்னுவாங்களே அது. நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ், ஒரு ஊழியன் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் மீனிங் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மீனிங்ல தான் வரும். ஸோ ஆப்ஷன் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓல்ட் இஸ் கோல்டு. ஓகேங்களா, பழைய பொன் மதிப்புள்ளது. ஓகேங்களா, இது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம அடிக்கடி இது பண்றதுதான். அடுத்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், ரெண்டு தான் சொல்லுவாங்க. வருமுன் காப்பது சிறந்தது நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வெள்ளம் வரும் முன் அணை போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் வரும். ஓகே, அடுத்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னா நிதானம் விரதானம் அப்படின்வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொறுமையா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆம கதை வச்சு சொல்லுவாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் சொல்லிட்டு அந்த நிதானம் விரதானம் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா பார்வை நிலைப்பு. டப்பிங் இது பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கொஸ்டின். இது தனியாக ஒன்று கேட்டிருந்தாங்க, இது ரெண்டும் சேர்த்து ஒரு இதாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு. கார்ட்டூன் கருத்து படம். அடுத்து கேமரா படப்பிடிப்பு கருவி. இது ட்ராலி நகர்த்தும் வண்டி. மைக்ரோஃபோன் இது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இது கேட்டாங்க. ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. லென்ஸ் உருப்பெருக்கி. மோஷன் பிக்சர்ஸ்னா இயங்குறு படங்கள். ஓகேங்களா, அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து இது பாருங்க, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர், இனம் இனத்தை சேரும். ஓகேங்களா. எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டங்கில் அப்படின்னா தன்னூரில் ஆணை அயலூரில் பூனை. ஓகேங்களா. அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க, பட் மற்ற ஊர்ல போனீங்கன்னா பூனை மாதிரி யாருக்குமே இது மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தோல்வியே வெற்றியின் படிக்கல். ஃபால்ஸ் ஆர் திக் வென் லவ் இஸ் தின், அதாவது வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் அப்படின்வாங்களே, அதுதான் இது. மேக் த பெஸ்ட் ஆஃப் எ பேட் ஜாப், அதாவது எரிகிற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ், தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு வரும். அடுத்து ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஆர்ட், அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுவாங்களே அது. ஸ்டோலன் ஃப்ரூட் இஸ் த ஸ்வீட்டஸ்ட், திருட்டு மாம்பழத்துக்கு ருசி அதிகம் தித்திப்பு அதிகம்னுவாங்களே அது. அடுத்த மாதிரி மில்ஸ் ஆஃப் காட் கிரைன்ஸ் லோ பட் ஷோர், அதாவது அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்வாங்க. அடுத்து த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்து பாருங்க,
ஆல் த கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. பார்க்கிங் டாக் செல்டம் பைட்ஸ், குறைக்கிற நாய் கடிக்காது. there is no smoke without fire, நெருப்பில்லாமல் புகையாது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது. அடுத்து பாருங்க, எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட், ஆபத்தில் உதவுபவனே சிறந்த நண்பன். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், தன் கையே தனக்கு உதவி. அடுத்து பாருங்க, எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்கும். லிவ் அண்ட் லெட் லிவ், வாழு வாழ விடு. அடுத்து திங்க் எவரிபடி அலைக், தன்னை போல பிறரை நினை. அடுத்து மேனஸ் மேக் த மேன் அப்படின்னா ஒழுக்கம் உயர்வு தரும் அப்படின்றாங்க. ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் அப்படின்னா நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் அப்படின்னு வரும். இதே ஆல் இஸ் வெல் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வரும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காமெடியா. அடுத்து இது பாருங்க, இது டைரக்ட் மீனிங் வர மாதிரி இருக்கும். இது மீனிங் மட்டும் நான் சொல்றேன், அது ஆப்ஷன் பேஸ் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆஃப்டர் டெத் த டாக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்ததுக்கு அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு என்ன யூஸ் இருக்கு, ஒரு யூஸும் இல்லைல்ல, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டைரக்ட் மீனிங் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. தமிழ் ப்ராபப்ல வந்து கரெக்டான ஒரு இது கொடுக்கல. ஸோ அதனால தான் வந்து டைரக்டாக மீனிங் நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீ டிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டெத் த டாக்டர் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ நான் அதான் சொல்லுவோம் இல்லையா, தண்ணி விற்குது, நான் சாக போறேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது அப்படி சாக போறேன் அப்படின்னு சொல்லுவோம். செத்ததுக்கு அப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா. அதாவது வைத்தியத்துல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலயுமே. நான் செஞ்சே முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ எடுத்துட்டு வந்தா என்ன, எடுத்துட்டு வரலன்னா என்ன அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. ஓகே. டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா செய்வன திருந்த செய், என்ன செய்யறியோ அது செய், அதுதான் செய்வன திருந்த செய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிவ் அட்வைஸ் டு ஆல் ஸ்டாண்ட் செக்யூரிட்டி டு நன் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் மீனிங் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராபபிக் கிடைக்கல. கிவ் அட்வைஸ் டு ஆல் ஸ்டாண்ட் செக்யூரிட்டி நன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அட்வைஸ் வந்து எல்லாருக்கும் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு இதா இருக்கக்கூடாதான், ஒரு அதுக்கு தான் நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி டைரக்ட் மீனிங் வருது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் பார்த்து தான் இது பண்ண முடியும். அவ்வளவா கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. இந்த அளவுக்குலாம் கேட்டது கிடையாது. அந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லைங்களா, அந்த லிவ் அண்ட் லெட் லிவ், எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில், குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் கொண்டு வந்தேன். எனக்கு கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல போய் பாருங்க இப்படிலாம் கேட்டிருக்காங்கட்டு. அதாவது நீங்க நினைப்பீங்க அவ்வளவுதான் தெரிஞ்சா நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க ஈஸியா நினைப்பீங்க நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க அந்த கொஸ்டினை போய் பார்த்துட்டு வாங்க எந்த அளவுக்கு குவாலிஃபை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ட்விஸ்ட்னு எதிர்பார்த்தீங்களா, போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா. அதனாலதான் சொல்றேன், விழிப்பா படிங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க அப்படின்ற. ஓகேங்களா. ஸோ அந்த கலைச்சொற்கள் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ மார்க் வருது, 15 மார்க்கா 10 மார்க்கா வருது இல்லையா, பார்த்து படிங்கப்பா. ஓகேங்களா. சரி. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து 10th முடிஞ்சாச்சு. அடுத்த ஒவ்வொரு லெசனா கொண்டு வரோம். ஓகேங்களா. சரி. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.